கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா, அந்த பெருமையுள்ள மனிதர்களை இல்ல, அந்த பெருமையை அவர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிக கிருபை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறாரா. இல்ல, ரகசியம் என்ன தெரியுமா? கிருபை எல்லோருக்கும் ஒரே அளவுதான். ஆனா தாழ்மையுள்ளவர்கள் அந்த கிருபையை அதிகமா என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த உண்மையான தாழ்மை அப்படிங்கிறது செயல்கள்ல இல்ல, நம்ம இருதயத்துல உள்ள தாழ்மையை அது குறிக்குது. இந்த தாழ்மை நாம நம்மை குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது நம்ம தாழ்மை நினைக்கிறோம். எனக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு நம்மை குறைவாக சொல்றது தாழ்மை நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத குறைத்து மதிப்பிடுவது தாழ்மை நினைக்கிறோம். தாழ்மைங்கிறது அப்படி இல்லை. வேதத்தின் அடிப்படையில் தாழ்மைங்கிறது தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அந்த விதமாக நம்மை பார்ப்பது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தாழ்மை என்னது? தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ, தேவன் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறாரோ, அவர் வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்மளை பார்க்கறது தான் என்னது? தாழ்மை. என்னோட பலத்தில் இது முடியும், என்னோட அறிவில் இது முடியும், என்னோட ஞானத்தில் நான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிறது இல்லாம, தேவன் மனிதனை அவரை சார்ந்திருக்கும்படி தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள்ல அவரை சார்ந்து கொள்ள நம்ம கற்றுக்கொள்றது தான் தாழ்மை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாழ்மை இதுதான். இந்த தாழ்மையான இருதயம் தான் அதிக கிருபை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். ஆனா இதுல நீங்க பார்க்கின்ற சூழ்நிலைகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பலவீனங்கள் அது ஒரு தகவலை சொல்லதான் செய்யும். அவருடைய வார்த்தை ஒன்றை என்ன செய்யும்? சொல்லும். இந்த இடத்துல நீங்க பார்க்கிறது உங்க அனுபவம், உங்க அறிவு, உங்க சூழ்நிலைகள் சொல்றத நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? அவர் வார்த்தை சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? அதுதான் தாழ்மை. உங்க அனுபவம் வேறதான் சொல்லும். தேவன் எப்பொழுதுமே நம்மளோட அனுபவத்தின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நம்முடைய அறிவின் அடிப்படையில் தேவன் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. மற்றவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவர் வார்த்தையில அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் தேவனோட இயல்பு. அப்படிதான் அவர் என்ன செய்வார்? செயல்படுவார். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சர்ச்சில் அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கொள்றதுக்காக வட்டமா உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்நிய பாஷை வரத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கிட்டாங்க. அதுல இருந்து அந்த சர்ச்சில் என்ன வழக்கம் அப்படின்னா, அந்நிய பாஷை வேணும்னா வட்டமா உட்காந்து தான் என்ன செய்வாங்களா? ஜெபிப்பாங்களாம். நான் சொல்ல வர்றது புரியுதா? அந்த மாதிரி வட்டமா உட்காந்து ஜெபிச்சாதான் அந்நிய பாஷை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஆனா உண்மை என்ன? எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்பொழுது நீங்க புதிய சிருஷ்டியா மாற்றம் பெற்றிருக்கிறீங்களோ, அப்பொழுதே அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க? பெற்றுக்கொண்டீங்க. நீங்க பேசல, இன்னும் அந்த வரத்தை நீங்க பயன்படுத்தல, பேசல அப்படின்னு சொன்னா அதை நீங்க அறியாம இருக்கிறீங்க, அவ்வளவுதான். பேசக்கூடிய அந்த வரம் இயல்பு உங்களுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் இதுதான். ஆனா அந்த மக்கள் எதை நம்பினாங்க? நம்ம வட்டமா உட்காந்து ஜெபிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்நிய பாஷை கிடைக்கும். இது அவங்க அனுபவம், அது அவங்க நம்பிக்கை.
அப்போ இந்த நம்பிக்கைக்கும் தேவனோட சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? இதே போலதான் பல இடங்களில் தேவனை நம்மோட நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறியாமையின் அடிப்படையில, மற்றவங்களோட அனுபவத்தின் அடிப்படையில. ஒருவர் 10 வருஷம் காத்திருந்து அழுது ஜெபிச்சு ஒரு சுகத்தை பெற்றிருந்திருக்கலாம், சத்தியம் தெரியாம இருந்திருந்திருக்கலாம். அதே போல நான் 10 வருஷம் காத்திருந்தாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னா சத்தியம் அதையா சொல்லுது? இல்லை. எப்போ நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களோ சுகம் எங்க தான் இருக்குது? ரட்சிப்புக்குள்ள, உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க தேடுற சுகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட பாவம், நோய், சாபம் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு. உங்களுக்கான சுகத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். இதுதான் சத்தியம். இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்களால் உடனடியாக என்ன செய்ய முடியும்? பெற முடியும். உடனே உங்களால சுகத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுதான் சத்தியம். ஏன் நான் பெற்றுக்கொள்றதுல தாமதம் அப்படின்னா, அவரை நான் தவறுதலாக தேவனை நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள தேவனை குறிச்ச தவறான என்னுடைய நம்பிக்கை, ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து வந்தவள்னா அவரை குறித்து தவறுதலா அறிஞ்சு வச்சிருந்தேன். நோயை தேவன் தான் கொடுத்திருக்கிறார், இதை நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும், அவருடைய உறவுக்குள்ள என்னை அழைக்கிறார், இந்த நோய் மூலம்தான் எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இதெல்லாம் நான் அறிஞ்சு வச்சிருந்தது. ஆனா இந்த சத்தியத்தை கொண்டு என் சிந்தனைகளுக்கு நான் கொடுக்க தேவனுடைய அன்பு, அவருடைய வல்லமை, சத்தியம் என்ன சொல்லுது என்னோட சுகத்தை குறித்து, என்ன குறித்து சத்தியம் என்ன சொல்லுது, இதெல்லாம் என் சிந்தனைகளுக்கு கொடுக்க அதை அறிந்து கொள்ளவே என்னோட ஒவ்வொரு அரண்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒவ்வொரு நம்பிக்கைகளும் மாற சுகம் என் சரீரத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சுது? வெளிப்பட ஆரம்பிச்சு. அதற்காக நான் நீங்க எல்லாம் சுகத்தை பெறதுக்கு 1 வருஷம் ஆகும் நான் சொல்ல முடியுமா? இல்லை. என்னோட அனுபவம் அது. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் அமைப்பை பொறுத்து நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் போதே சுகம் அடைகிறவங்கள நான் பார்க்குறேன். உடனடியாக சுகத்தை பெறதை நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். அந்த சத்தியத்தை கேட்கும் போதே அவங்க சுகம் பெறுறாங்க. ஒரு சிலர் அந்த சத்தியத்தை வீட்டுக்கு போய் அதை கேட்டு தியானிக்கும் போது என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. ஒரு சிலர் சத்தியத்தை வருடக்கணக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சுகத்தை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அப்போ வார்த்தையில பிரச்சனையா? எதுல பிரச்சனை? அந்த இருதயத்துல தான் பிரச்சனை. அந்த பெற்றுக்கொள்ளுகிறவரிடத்துல தான் பிரச்சனையே தவிர வார்த்தையில மாறுபாடு கிடையாது. அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது. அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில நோயை குறித்து நிறைய நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த நோய் வந்தா இது இப்படிதான் இருக்கும், உடனே நம்ம கூகுளில் போட்டு பார்த்துருவோம். இந்த நோய் வந்தா என்ன அறிகுறி இருக்கும், இதெல்லாம் செஞ்சா என்ன நோய்க்கு அடையாளம் அது, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இதன் அடிப்படையில் தேவன் என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய அறிவு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதை மேற்கொள்ளக்கூடியவர். அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் செயல்படுகிறார். உங்க முன்னாடி நிஜமாக ஒன்று இருக்கிறது, அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி நீங்க பார்க்காத ஒன்றை நீங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கும்? பார்க்காத ஒன்றை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அந்த பார்க்காத ஒன்றை நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு தான் தாழ்மை. ஆனா இது அவர் கடினமான முறையில கொடுக்கல. அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அதை நம்பக்கூடிய விசுவாசத்தை அவர் அதில் என்ன செஞ்சிடறாரு? கொடுத்து விடுகிறார். இதை நீங்க அறியும் பொழுதே உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம், உங்க பிரச்சனையை நீங்க பார்க்கலாம், உங்க பலவீனத்தை பார்க்கலாம், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஆனா அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் எனக்கு இதுல சுகம் கொடுத்திருக்கிறார், ஜெயம் கொடுத்திருக்கிறார், இதை மேற்கொள்ளக்கூடிய வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியமானது உங்களுக்கு அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சிடும்? கொடுத்து விடும். இந்த இடத்துல உங்க முன்னாடி சாய்ஸ், 2 சாய்ஸ் இருக்கு. உங்க முன்னாடி உள்ள சூழ்நிலை தருகிற அனுபவத்தையும் அறிவையும் நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? அவர் வார்த்தை சொல்ற அந்த உண்மை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தாழ்மை தேவை.
உங்களோட அறிவு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய உணர்ச்சிகள், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே நிஜம். அதை விட்டுட்டு தாழ்மையாக அவருடைய வார்த்தையை, அவருடைய வழியை, அவருடைய பலத்தை அங்க ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மை. இந்த தாழ்மை உள்ளவர்கள் தான் அதிக கிருபையை என்ன செஞ்சுக்கிறாங்களா? பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.